எந்த ஒரு ஹைப்புமே இல்லை. சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு, ரீல்ஸு, வீடியோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனாலும் இவங்க தான் நம்ம நாட்டோட ஜிடிபியில் கிங்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கிறாங்க. நாமெல்லாம் பொதுவாக ஒரு ஐஃபோனோ இல்லை காரோ வாங்கணும்னா கடனை வாங்கி தான் நம்ம ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவோம். ஆனால் இந்த கடனை கொடுக்கறதே அவங்க தான் மாறுவாடிகள். நாட்டை மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துக்கினே இருக்குது. எப்படி சரி? அதாவது நாமெல்லாம் தொழில் பண்ணால் அதில் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ வருமானம் வரும், இப்படின்னு 1008 விஷயங்களை யோசிப்போம். ஆனால் இவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேற எந்த குறுக்கு வழியுமே யோசிக்க மாட்டாங்க. அப்படின்னா இவங்க கிட்ட கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்குது எப்படி? இதுக்கான சீக்ரெட் தான் என்ன? இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது பாசோலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்க சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய அளவில் மார்வாடிங்கிற பேரை கேட்டாலே நமக்கு சட்டுன்னு என்ன ஞாபகம் வரும்? அவங்களோட வியாபார தந்திரம் தான். ராஜஸ்தான் பாலைவனத்திலிருந்து வெறுங்கையோட வந்த இவங்க இந்தியா முழுச பூந்து விளையாடுறாங்க. வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கும். இவங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் தான் என்ன? இதில் எந்த மேஜிக்குமே கிடையாது. இவங்க பரம்பரையாக ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வெற்றி ரகசியம் பற்றி டெல்லியில் இருக்கிற புகழ்பெற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டான நிதின் கௌசிக் ஒரு 7 ரகசியங்களை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதில் முதலாவது என்னன்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன், அதாவது அசலை பாதுகாத்தல். மார்வாடிகள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் முக்கியமான விதி என்னன்னா அசல் பணத்தை பாதுகாக்கிறது தான். அவங்களோட கணக்கு என்னன்னா லாபம் ஈட்டுறதை விட நஷ்டத்தை தவிர்க்கிறது தான் முக்கியமானது. பொதுவாக நாம் ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ பிஸ்னஸ்லையோ பணத்தை போடும்போது அதில் எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு வருமானம் வரும் அப்படி தான் யோசிப்போம். ஆனால் அந்த மார்வாடிங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுடைய அசல் பணம் பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த அவசர கால நிதியை எப்பவுமே தொடமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பிஸ்னஸில் லாபம் நஷ்டம் வரும், ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிஸ்னஸில் போட்ட அசல் பணம் கையில் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நம்ம எழுந்து நிற்கலாம். நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை. அதனால் பிஸ்னஸில் 20%, 30% லாபமெல்லாம் வரலினாலும் பரவாயில்ல, 100% அசல் பணம் கையில் இருக்கணும் அப்படின்னு தான் மார்வாடிகள் எப்போவுமே நினைப்பாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பணம் போட்டோம்னா அது எப்போ ஏறும் எப்போ இறங்கணும்னு தெரியாது. அதே மாதிரி பிஸ்னஸில் எப்போ நஷ்டம் வரணும்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் இந்த அசல் பணம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த கவலையுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வியாபார செலவையும் வீட்டு செலவையும் ஒன்றாவே சேர்க்க மாட்டாங்க, ஒன்றாவே கலக்க மாட்டாங்க. வியாபார பணம் வியாபாரத்துக்கு தான் அப்படிங்கிறது அவங்களோட கடுமையான விதிகளில் ஒன்று. அதாவது கல்லாப்பெட்டியிலிருந்து சொந்த செலவுக்கு பணம் எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு எப்பவுமே ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை பிஸ்னஸ் தேவையான பொருட்கள் வாங்குறது, அப்புறம் வாடகை சம்பளம் கொடுக்கறது, இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருந்தால் வீட்டுக்கு தேவையான செலவு பண்ணுறது, சொந்த செலவு பண்ணுறது, இதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ அடுத்தது ரெண்டாவதாக நோ எமோஷனல் அட்டாச்மெண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்வெஸ்ட்டில் எப்பவுமே சென்டிமெண்ட் இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை நாமாகட்டும் ஒரு சைட்டோ இல்லை நிலமோ வாங்கினா இது நம்ம சொத்து, இதை எப்பவுமே விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டோடு இருப்போம். ஆனால் மார்வாடிங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு லாபமும் கணக்கு வழக்கும் தான் தெய்வம்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு சொத்தோ இல்லை ஷேரோ கம்மியாயிட்டே வந்துச்சுன்னா அதை விற்று நஷ்டத்தை குறைக்கணும்னு நினைப்பாங்க. இதை ஃபினான்ஷியலாக கட் யுவர் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நிலத்தையோ இல்லை எதையாச்சும் ஒன்று வாங்கினா அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பெரிய விலைக்கு போகும், தங்க மாதிரி விற்கும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஆசையாக வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி பணத்தை ஒரே இடத்துல லாக் பண்ணவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட் பெயரோ சோஷியல் மீடியா ஹைப்போ முக்கியம் கிடையாது. லாபம் வராத இடத்துல பாசத்துக்கு இடமே கிடையாது. சொத்து இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தான் முக்கியமாக தவிர சென்டிமெண்ட் கிடையாது. கணக்கு வழக்கு சரியாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா அதை விட்டு தயக்கம்லாம் வெளியே வந்துருங்க. இதுதான் மார்வாடிகளோட சக்ஸஸ் சூத்திரத்தில் ஒன்று. ஆல்வேஸ் மெயின்டைன் லிக்விட் கேஷ். எப்பவுமே கையில் ரொக்க பணம் வச்சிருக்கிறது. இதை கேஷ் இஸ் கிங், அதான் காசு தான் கடவுளப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கையில் கொஞ்சம் பணம் வந்த உடனே அதை வச்சுக்கிட்டு தங்கம் வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, வேற ஏதாவது சொத்து வாங்கலாமா அப்படின்னு தான் யோசிப்போம்.
ஆனால் மார்வாடிங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. எப்போவுமே தங்களோட கையில் வந்து 15%லேருந்து 25% வரைக்கும் ரொக்க பணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொக்க பணம் இல்லைன்னா பேங்க் பேலன்ஸு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து அவங்ககிட்ட பணம் வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது பொருளாதார மந்த நிலை, பணவீக்கம் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்மளாம் வந்து கையில் பணம் இல்லையே அப்படின்னு நம்ம கலங்கினா மார்வாடிகளுக்கு வந்து கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டெல்லாம் டவுன் ஆகிறப்ப இவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும். எப்பெல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்போ எல்லாம் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து அவசரமாக பணம் தேவைப்படுதோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நிலமோ பொருளோ எந்த சொத்து இருக்கோ அதை வந்து வந்த விலைக்கு விற்றுருவாங்க. இதே மாதிரி மார்க்கெட்டில் டவுன் ஆகும்போது ஏதாவது சொத்துக்கள் வந்து அடிமாட்டு விலைக்கு வரும்போது சாதாரண மக்களால் வாங்க முடியாது. அவங்க கையில் வந்து ரெடி கேஷ் இருக்காது. ஆனால் மார்வாடிக்கிட்ட பணம் எப்பவுமே இருக்கும். அதனால் அவங்க வந்து இந்த சைட்டை விற்கிறவங்கிட்ட போயிட்டு இதாப்பா நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ அந்த பணம் என்கிட்ட இருக்குது, உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருவாங்க. அதனால் 1 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை கூட இந்த மார்வாடிங்க வந்து 60 லட்சத்துக்கு அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கையில் தான் காசு இருக்கு, டக்குன்னு கொடுத்துருவாங்க இல்லையா. வேறு யார்ட்டாச்சும் விற்றோம்னா பணம் வந்து உடனடியாக கை கிடைக்காது. எப்படியும் மினிமம் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இழுக்கடிப்பாங்க. இவங்ககிட்ட தான் பணம் வந்து உடனே வருது, அதனால் வந்து கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க அவங்ககிட்ட. ஒரு பிஸ்னஸில் வந்து முழுசாக பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் புத்திசாலித்தனம் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸ்லோ அண்ட் வெல்த் கிரியேஷன், அதாவது மெதுவாக வளரும் பணம் தான் வந்து எப்பவும் நிரந்தரமாக இருக்கும். இது வந்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தேவையான முக்கியமான பாடம். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி, அப்புறம் வந்து ட்ரேடிங்கு, ஒரே நாளில் வந்து பணத்தை டபுள் ஆக்குற ஆப்பு, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்புகிறாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணி மோசமும் போகிறாங்க. ஆனால் மார்வாடிகளோட மூல மந்திரம் என்னென்னா, மெதுவாக வளரும் பணம் தான் வந்து நிரந்தரமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் வந்து காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி அப்படிங்கிறது வந்து உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ரகசியத்தை வந்து மார்வாடிகள் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தத்துவத்தை வந்து தங்களோட வாழ்க்கையில் வந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒரே நைட்டில் வந்து பணக்காராகும்னு நினைக்கிற 99% பேர் லாஸில் தான் போயிருக்காங்க, தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் மார்வாடிகள் எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு லாட்ரி சென்டிமெண்ட்டுக்கு அடிமையே ஆக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருந்தா கூட அதில் வர லாபத்தை வச்சு ஒரு ஆடம்பரமாக காரை வாங்குறதோ சைட்டை வாங்குறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. அந்த லாபத்தை வந்து அதே கடையில் போட்டு மறுபடி பெருக்கி அந்த கடையை வந்து பெருசாக்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த மாத செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லா யோசிக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுறது அதைத்தான் யோசிப்பாங்க. அதனால் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த 20-30 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கான பிளானை தான் போடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு மகனோ மகளோ பிறந்தா அவங்க பேரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபண்டு ஆரம்பமாயிடும். அந்த நேரத்தில் வந்து 25 வயசு ஆனாங்களே அந்த பையனோ பொண்ணோ அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண நினச்சா கூட வேற யார்ட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பணத்தை வச்சு அவங்க வந்து தாராளமாக புது பிஸ்னஸை ஆரம்பிப்பாங்க. அதாவது வேகமாக ஓடி களைச்சி விழுறதை விட ஆமை மாதிரி மெதுவாக போய் ஒரு ஸ்ட்ராங்கான கோலை வந்து எட்டுறது வந்து சிறந்ததுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால் பணக்காரர் ஆகிறதுக்கு வந்து நிதானம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த மார்வாடிகள் நம்ம கற்றுத்தர்ற பாடம். வாடகையில் வருமானம் தர சொத்துக்கள் மீது கவனம், இது மார்வாடிகளோட மிக முக்கியமான பொருளாதார சூத்திரம். நாம் வந்து ஒரு சைட்டு வாங்கினோம்னா அது 10 வருஷம் கழிச்சு டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படியே அவங்க சைட்டு வாங்கியிருந்தாலும் அதை வந்து வாடகைக்கு விட்டு அது மூலியமாக வருமானத்தை பார்ப்பாங்க. அதனால் நாம் வந்து ஒரு நிலமோ சொத்தோ வாங்கினா அதை வந்து தூங்க வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் மார்வாடிங்க வந்து அதை வாடகைக்கு விட்டு முழிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சூத்திரம். பொதுவாக வந்து நம்ம ஒரு சொத்தை வாங்கினா லாங் டர்மாக தான் யோசிப்போம், வாடகை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆனால் மார்வாடிகள் அப்படி கிடையாது. லாங் டர்மாகவும் யோசிப்பாங்க, அதில் வாடகை வருதான்னு பார்ப்பாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் சகஜம். ஒரு தாட்டி லாபம் வரும், ஒரு தாட்டி நஷ்டமும் வரும். அதனால் இந்த நஷ்டம் வரக்கூடிய கஷ்டமான காலத்தில் வந்து இந்த வாடகை பணம் வந்து நமக்கு வந்து பெருசாக கை கொடுக்கும். எந்த சொத்து வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை பிடுங்குதோ அது சொத்து இல்லை, அது வந்து உங்களுக்கு ஒரு சுமையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த சொத்தை வாங்கினாலும் அது வந்து மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம்மை கொடுக்கணும். இதுதான் மார்வாடிகள் கடைபிடிக்கிற முக்கியமான வியாபார தந்திரத்தில் ஒன்று. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். நீங்கள் மாதம் 595 ரூபா கட்டினா போதும் 1 கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். அதோட 99.70% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவோட 3 மணி நேரத்தில் கிளைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் முதல் வருஷம் கட்டுற ப்ரீமியத்தில் 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ பெனிஃபிட்டில் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் 100% திரும்ப கிடைக்கும். நான் சொல்கிற இந்த எல்லா பெனிஃபிட்ஸோட உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 6வது வந்து செலவுகளில் வந்து கட்டுப்பாடு.
நீங்கள் கவனிச்சிருக்கலாம், எத்தனையோ மார்வாடிகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. கடன் வாங்கி ஐஃபோன் வாங்குறது, ஆடம்பரமாக கார் வாங்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து முதல்ல ஒரு சொத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சொத்துலேருந்து வர்ற லாபத்தில் தான் ஆடம்பரமாகவே வாழ்வாங்க. அதாவது ஷோ காட்டி பந்தா பண்ணுறதை விட பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதில் தான் இவங்க திருப்தியும் அடைவாங்க. அதுக்காக வந்து மார்வாடிகள் வந்து கடனே வாங்க மாட்டாங்கலாம் கிடையாது. அவங்களும் கடனை வாங்குவாங்க. ஆனால் அந்த கடனை வந்து லாபம் தரக்கூடிய பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஒரு பிஸ்னஸில் வந்து 10 ரூபாய் லாபம் வருதுன்னா அதுக்காக 5 ரூபா கடன் வாங்குறதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நிறைய கோடீஸ்வர மார்வாடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வெள்ளை ஜிப்பா பைஜாமா போட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. சாதாரண செருப்பில் தான் போட்டுருப்பாங்க. அவங்க கடைக்கு போனால் அவங்க தான் முதலாளியான்னு கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து நான் போட்டுக்கிற ட்ரெஸ்லையோ நான் வச்சிருக்க கார்லையோ தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வச்சு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. 7வது வந்து இன்வெஸ்டிங் ஷுட் பி போரிங். நம்மளால் ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலே 1000 தடவை யோசிப்போம். ஆனால் மார்வாடிகள் வந்து ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அதாவது நம்மளால் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா அது 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துலையோ ஒரு சின்னதாக நஷ்டம் வந்தால் கூட எப்போ உடனே இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இவங்க வந்து அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. லாபமோ நஷ்டமோ அந்த தொழிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அதாவது இந்த பிஸ்னஸில் வந்து ஏன் நஷ்டம் வருது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லாங் டைமாக யோசிப்பாங்க. நீண்ட காலத்துக்கு என்ன தேவையோ அதை தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸும் ஆவாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து இன்வெஸ்ட்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மொபைல் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் மார்க்கெட்டு எவ்வளோ ஏறி இருக்குது எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்டை வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க. அப்படி இல்லையா மணிக்கு ஒரு தாட்டி நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்வெஸ்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மார்வாடிகளுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹைப்பும் இருக்காது. ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை திறந்தா கூட காலைல வந்து 8 மணிக்கு திறப்பாங்க, கஸ்டமரை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, நைட் ஆனால் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் வந்து அவங்க ஒரு எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி ஹார்ட் பீட்டை எதிர வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய தினசரி நடவடிக்கை. இதை வந்து ஒழுக்கமாக கரெக்டாக செஞ்சாலே நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தால் தான் அவங்க வந்து ஒரு கோடீஸ்வர சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. லாபத்தோடைய 3 அம்சங்களை பற்றி இப்போ நான் பார்க்கலாம். தினமும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது எவ்வளோ இறங்கிருக்கு இந்த மாதிரி பார்த்தாலே நமக்கு வந்து பிபி டென்ஷன் வந்து எகிரிடும். இதனால் வந்து பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு எந்த டென்ஷன் இல்லைனாலே நீங்கள் பிஸ்னஸில் வந்து நல்லா கவனம் செலுத்தி லாபத்தை பார்க்கலாம். அடிக்கடி ஷேரோ இல்லை சொத்தை வாங்கினீங்கன்னா நீங்கள் புரோக்கரேஜ் செலவுன்னு அடிக்கடி உங்களுக்கு செலவு ஏற்படும். அதே மாதிரி வாங்கின சொத்துக்களை ஒரே இடத்துல வச்சுருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரும். அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு பெருசாக லாபம் வேணும்னா எந்த அளவுக்கு சிறுசாக முதலீடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் பெருசாக கிடைக்கும். கடைசியாக ஒரு விஷயம், அதாவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களை வந்து நிம்மதியாக தூங்க வைக்குதோ அதுதான் உண்மையான பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் மார்வாடிகளோட மிகப்பெரிய பிஸ்னஸ் சீக்ரெட்டு சக்ஸஸும் இதுதான். இது வரைக்கும் மார்வாடிகளுடைய பிஸ்னஸ் தந்திரங்கள் என்ன, அவங்க வந்து எந்த மாதிரியான ஃபினான்சியலை வந்து கடைபிடிக்கிறாங்க, அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க எதை ஃபாலோ பண்ணுறதில்ல, இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரகசியங்கள், இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதனாச்சும் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.